ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆர்பிஐயோட ஆர்பிஐ அசிஸ்டண்டோட மார்க் டெஸ்ட்டோட ரிவ்யூ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் குவான்ஸோட ரிவ்யூ பார்த்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக. ஸோ அப்போ அதில் இன்றைக்கி நான் வந்து ஆர்பிஐ அசிஸ்டண்டோட ரெண்டாவது டெஸ்ட்டு போட்டிருக்கேன். 2026 ரெண்டாவது டெஸ்ட்டு போட்டேன். ஸோ ஸ்கோர் ஓகே தான், நல்லா தான் வந்துச்சு. 6 எரர் வந்திருக்கு. பட் நம்ம எரர் கண்ட்ரோல் பண்ணணும். பிகாஸ் வந்து 94 அட்டெம்ப்ட் கொடுத்துமே எனக்கு வந்து 6 எரர் வந்து ஸ்கோர் வந்து எனக்கு வந்து ரொம்பவே லோவாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. 86 தான் வந்திருக்கு. ஸோ அப்போ அதனால் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அட்டெம்ப்ட்டை வந்து புஷ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டெஸ்ட்டோட குவான்ஸ் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அது எப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இங்கிலீஷில் அதே மாதிரி தான் 5 இயர்ஸ் ஃபாலோவே இருக்குது. குவான்ஸில் 1 எரர் அண்டு ரீசனிங்கில் நோ எரர். ஓகேவா? இந்த இதில் ரீசனிங் ஓகே தான். ஸோ இப்போ மார்னிங் நம்ம வந்து ப்ராக்டிக்ஸ் மோக்கோட செஷனோட ரிவீல் பண்ணியிருந்திருப்போம். குவான்ஸ் செஷன் ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இதில் வந்து இப்போ கைலியில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ சம் எப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 13 மிஸ்லேனியஸ் இருந்திருக்குது, 13 அப்ளிகேஷன்ஸ் இருந்திருக்குது, 3 மிஸ்ஸிங் நம்பர்ஸ், 1 டிஐ அண்டு 13 சிம்பிளிஃபிகேஷன்ஸ் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு சம்மில் the present age of father is 4 times the age of son அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபாதர் சன்னு எழுதிக்கிறோம். ஃபாதர் வந்து 4 times the son. அப்போ சன் ஒன்றா இருந்தானா ஃபாதர் வந்து என்னவா இருப்பார்? 4வாக இருப்பார். அதாவது 4:1 அப்படின்ற அந்த ரேஷியோவில் 2 பேர் இருக்காங்க. ஓகே, ஆஃப்டர் 5 years the father's age will be 5 times of the present age of son. ஆஃப்டர் 5 இயர்ஸ்னால் ஃபாதர்லேருந்து 5 இயர்ஸ். இப்போ 4:1 அப்படின்றது ரேஷியோ ஃபார்மில் இருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம்? ஒரு வேரியபிள் ஆட் ஆகும்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போ 4a வெறும் a அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 4a அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். பிகாஸ் ரேஷியோனாலே ஒரு வேரியபிள் அதில் ஆட் ஆகிருந்திருக்கும். கரெக்டாக? அப்போது ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபாதரை ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னா அப்போ ஃபாதருக்கு ஆஃப்டர் 5 இயர்ஸ்னு என்னது? 4a + 5. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? என்ன கொடுத்துருக்காங்க? ஃபாதர்ஸ் ஏஜ் வில் பி 5 times percentage ஆஃப் சன். percentage ஆஃப் சன் என்னது? ஏ தான். கரெக்டாக? அப்போ இந்த ஏக்கு 5 டைம்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுதான் ஈக்குவேஷன். இப்போ இதில் இருந்து ஏ என்னது? ஏ வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருச்சு. அப்போ ஏ 5னா நம்மளுக்கு ஃபாதரோட ஏஜ் என்னவாக இருக்கும்? ஃபாதரோட ஏஜ் வந்து 4a. அப்போ 4a என்னது? 20. அப்போ பையனோட ஏஜ் வந்து என்னது? 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஃபாதரு சன்னு. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க? த மதர் ஏஜ் இஸ் 2 years younger than ஃபாதர். மதரோட ஏஜ் வந்து ஃபாதரை காட்டிலும் 2 கம்மி. அப்போனா 20 - 2 18. ஃபைண்ட் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் மதர். அப்போ ஆன்சர் என்னது? 18. ஸோ அவ்வளோதான், சம் முடிஞ்சு. ஸோ ஓகே, இப்போ இந்த செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஷாப்கீப்பர் மார்க்ஸ் த ஆர்டிக்கல் 60% above இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இப்போ அது காஸ்ட்டு, மார்க்கு, செல்லிங்குன்னு வச்சுக்குவோம். ஸோ ஷாப்கீப்பர் 60% above அப்படின்னு சொல்கிறாங்க. 60%னா அதை நம்ம எப்படி ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதுவோம்னா 3/5ன்னு எழுதுவோம். கரெக்டாக? ஸோ இது காட்டிலும் 5, அதாவது 5ன்றது தான் நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ்னால் அதை காட்டிலும் 3 எக்ஸ்ட்ரா. 60% என்னது? 100னா 160ன்னு அர்த்தம். அப்போ அதை அடிச்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 5னா 3னா 8/5ன்னு சொல்லிட்டு வரும். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த 5க்கு 3 கூட +3 ஆட் ஆகுது. ஸோ இதுதான் லாஜிக்கு. 8/5 அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். ஓகேவா? அப்போது எனக்கு என்ன அர்த்தம் இங்கேருந்து இதில் சொல்ல போகிறது? எனக்கு காஸ்ட் வந்து 5ஆக இருந்துச்சுன்னா மார்க் வந்து எத்தனையாக இருக்கும்? 8ஆக இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 100னா 160 தானே. ஸோ இப்போ இதை 5th டேபிள் அடிச்சு கொடுத்தோம்னா 5:8 தான் வரும். ஸோ இப்போ அதை தான் நம்ம எழுதுகிறோம். ஸோ இப்போ இது நார்மல் ரேஷியோ ஃபார்ம் தான். ஸோ இப்போ இதை பற்றின வீடியோ லிங்க்கும் வந்து கீழே இருக்கும். இன்ட்ரோடியூசிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ பார்த்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து அலோஸ் டிஸ்கவுண்ட் வந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அப்போ 25% டிஸ்கவுண்ட் என்ன அர்த்தம்? ஸோ 1/4. அப்போ 4ல் ₹1 கம்மியாக கொடுக்குறான். அப்போ ₹3 தான் கொடுத்துருப்பான். ஸோ இப்போ இந்த 4ன்றது எதுலேருந்து பார்ப்போம்னா மார்க் ப்ரைஸ்லேருந்து பார்ப்போம். இங்கே மார்க் ப்ரைஸ் ₹8னா அப்போ இங்கே என்ன அர்த்தம்? இங்கே 8ஆக மாற்றோம்னா மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா? ஸோ இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணனா அப்போ 6/8ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ ₹8 பொருளாக அவன் எவ்வளோக்கு விற்றுருக்கான்? ₹6 தான் விற்றுருக்கான். புரியுதா? அப்போ இங்கே 6ன்னு வரும். ஸோ கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 25% டிஸ்கவுண்ட்னா 1/4ன்றது தான் 25%ஓட ஃப்ராக்ஷன். ஸோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறான்னா அப்போ ₹4 பொருளுக்கு ₹1 கம்மி பண்ணி அவன் எவ்வளோக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பான் அப்படின்னு பார்த்தோம்னா ₹3 தான். அதாவது ₹1 கம்மி பண்ணிடுவான். அப்போ ₹3 தான் விற்றுருக்கான். இது செல்லிங்கு, இது மார்க்கு. டிஸ்கவுண்ட் எப்பயுமே மார்க் ப்ரைஸில் தான் கொடுப்போம். ஓகேவா? அப்போ செல்லிங்கு மார்க்கு. அப்போ மார்க்கு இங்கே பார்த்தோம்னா 8ன்னு இருக்குது. அப்போ இங்கேயும் 8 வரணும்னா
இன்ட்டு 2வால் பண்ணிடுறோம். இன்ட்டு 2 அப்போனா இங்கே 6 ஆயிரும், கீழே 8 ஆயிரும். ஓகேவா? அப்போ 6 ரூபாய்க்கு தான் அவன் விற்றுருக்கான்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணிட்டோம் கொடுத்த கொஸ்டினை. அப்போ 5 ரூபா பொருளை 8 ரூபாய்க்கு ரேட்டை கூட்டி 6 ரூபாய்க்கு விற்றுருக்கான். ஓகே, இதுலேயுமே வந்து நமக்கு என்ன கிடைக்குது? 20% ப்ராஃபிட்டு. பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு 20% ப்ராஃபிட் இதிலே வருது. அது போக இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, ஓவரால் அதாவது ஆல்சோ யூசஸ் 750 கிராம் வெயிட் இன்ஸ்டீட் ஆஃப் 1 kg. அதாவது 1 kg யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல 750 கிராம் தான் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 750 கிராம் தான் யூஸ் பண்ணியிருக்கான் 1 kg யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல. ஸோ இப்போ இதை ஃப்ராக்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன வரும்? சாரி, ரேஷியோ எடுத்து வச்சுக்கோங்க. 3:4ன்னு வருமா? அதாவது 4 யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல, 4 யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல 3 தான் யூஸ் பண்ணியிருக்கான். புரியுதா? அப்போ 3 தான் யூஸ் பண்ணியிருக்கானா, இதுதான் காஸ்ட்டு. இதை தான் அவன் செல் பண்ணி விற்றுருக்கான். இந்த ரேட்டுக்கு தான் செல் பண்ணி விற்றுருக்கான். அப்போ என்ன நடக்குது? இங்கே 3, இங்கே 4 அப்படின்னு நம்ம போட்டுடணும். சொல்கிற கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவனோட காஸ்ட்டு வந்து 5, செல்லிங் வந்து 6. ஓகே, காஸ்ட்டு செல்லிங்கு. ஓகேவா? இப்போ 750 கிராம் தான் விற்றுருக்கான். ஓகேவா? அப்போது அவனோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து எதுக்கு அவன் டிபெண்ட் பண்ணியிருப்பான்? எதை பொறுத்து அவனுக்கு காஸ்ட் இருக்கும்? இந்த 750 பொறுத்து தான் இருக்கும். ஓகே, ஆனால் செல்லர் இந்த கஸ்டமர்கிட்டருந்து எவ்வளோக்கு காசு வாங்கியிருக்கான்? 1000 கிராமுக்கான காசு வாங்கியிருக்கான். அப்போ புரியுதா? அப்போ ப்ராஃபிட் கஸ்டமரோட டிபெண்டன்சி வந்து 1000 பொறுத்து தான். ஆனால் இவன் செல்லர், இவன் வித்தவன் இருக்கான்ல ஷாப்கீப்பர், இவனோட டிபெண்டன்சி 750 தான். இவன் கணக்கில் 1000 போடக்கூடாது. அப்போ இதை ரேஷியோவை எடுத்தோம்னா 3:4ன்னு தான் அர்த்தம். ஓகே, அப்போ இவனை பொறுத்தளவுக்கு இவன் 3 ரூபாய்க்கு தான் விற்றுருக்கான். ஆனால் கஸ்டமர்கிட்ட இருந்து 4 ரூபாக்கான ரேட்டை வாங்கியிருக்கான். புரியுதா? இதுதானே கான்செப்ட், இதுதானே லாஜிக்கு. அப்போ இதை ரேஷியோவாக பார்த்தீங்கன்னா 1 இங்கேயும் 2 அடித்து கொடுத்துடலாம். அப்போ 5, 8ன்னு வரும். 2 4s are 8. அப்போ புரியுதா? காஸ்ட் இது, செல்லிங் இது. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ? 5 ரூபா பொருளை 3 ரூபா கூட்டி 8 ரூபாய்க்கு விற்றுருக்கான். அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ? 60%. 60% தானே? அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சொல்கிறோம். இப்போ என்ன நடக்குது? இங்கே அப்படியே இந்த ரேஷியோவில் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே பண்ணிங்கன்னா இங்கே 5, இது வந்து நம்மளுக்கு காஸ்ட்டு, இங்கே 24. ஸோ இது வந்து செல்லிங்கு. அப்போ 15க்கு எவ்வளோ கூட்டி விற்றுருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா 9 rupees கூட்டியிருக்கான். அப்போ 100க்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 60% அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் கிடைக்கும். அவ்வளோதான் ஆன்சர். இது தான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். 15க்கு 9 rupee கூட்டி விற்றுருக்கான். அப்போ 100க்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 60% ப்ராஃபிட் அவனுக்கு. அவ்வளோதான். ஓகே, 88 liters ஆஃப் மிக்சர் கண்டெய்னிங் ஜூஸ் அண்ட் வாட்டர். அப்போ அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஜூஸு, வாட்டர் என்னது 6, 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. 88 liters. அப்போ டோட்டலாக 88 litersனால் இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இந்த 11 பார்ட், இந்த 11 தான் எனக்கு என்னது 88. அப்போ ஒரு பார்ட் என்னன்னு பார்த்தோம்னா 8. அப்போ ஒரு பார்ட் 8னா இந்த 6 பார்ட் என்ன 48, இந்த 5 பார்ட்டு 40. ஓகே, அவ்வளோதான். அப்போ ஜூஸ் அண்ட் வாட்டர் என்னவாக இருக்குது? 48, 40 அப்படின்ற ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்ற கான்செப்டில் இருக்குது. இப்போது எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் ஜூஸை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணுறனால த ரேஷியோ ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் ஜூஸ் அண்ட் வாட்டர் என்னவா மாறுது? 3:2ன்னு மாறுது. உங்களுக்கு புரியுதா? எக்ஸ் லிட்டர்ஸ், அந்த எக்ஸ் என்னவா இருக்கலாம்? நான் எக்ஸ் லிட்டர் ஜூஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன், வாட்டர் ஆட் பண்ணல. அப்போ ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணுறனால எனக்கு ரேஷியோ வந்து 3:2 மாறுது. அப்போ ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணுற ரேஷியோ என்ன வருது? 3:2 மாறுது. இங்கே ஜூஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். ஜூஸுன்றது என்னது? இந்த பகுதி. அப்போ இந்த ஜூஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன், வாட்டர் ஆட் பண்ணலை. அப்போ வாட்டர் என்ன ஆகும்? இந்த 2 பார்ட்டும் சேமாக தானே இருக்கும். கீழே 40 தானே வரணும். அப்போ கீழே 40 வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னா 20ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கேயும் 20ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். கரெக்டாக? ஸோ இங்கேயும் 20ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். அப்போ மல்டிப்ளை பண்ணேன்னா கீழே என்ன ஆகும்? 60, இங்கே 40 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அப்போ ஜூஸ் மட்டும்தானே ஆட் பண்ணேன். அப்போ 48லேருந்து எவ்வளோ கூடியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? 12 கூடியிருக்கு. கரெக்டாக? அப்போது இவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த வேல்யூ எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 12. அவ்வளோதான். சிம்பிள், ரொம்ப சிம்பிளான கணக்கு, ரொம்ப ஈஸி. அதாவது 6:5ன்னு சொல்லும்போது இந்த 11 பார்ட்டு தான் 88. அப்படின்னா 6 பார்ட் என்ன? 48.
40 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இதில் நான் வந்து 3:2 அதாவது ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன், வாட்டர் அப்படியே தான் இருக்கும். அப்போ வாட்டர் அப்படியே இருக்குன்னா கீழே 40, அப்போ கீழே 40னா கீழே 20ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா இங்கே 60. அப்போ 60 வந்துருச்சுன்னா எவ்வளோ கூடியிருக்கு? 12 தான் கூடியிருக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 12. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, A and B entered the business by investing 5x and 8,000. ஸோ இப்போ A and B அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இவே 5x, இவே வந்து 8,000. 8,000க்கு நான் ஜஸ்ட் 18 மட்டும் போட்டுருக்கேன், 0 ஒமிட் பண்ணுறேன். ஓகேவா? ஆஃப்டர் 6 months, அப்போது 6 months தான் இவங்களோட வேலிடிட்டி இந்த ரேட்டுக்கு. 6 months A increased his investment 200. 200னா 2 மட்டும் தான் எடுத்துக்கு, பிகாஸ் 2 0 நான் மேலே கட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக 8,000ல் 2 0, அப்போ 200ல 2 0 ஈக்குவலாக நம்ம பண்ணணும். 5x + 2 ஆட் ஆகுது. ஆனால் அதே சமயம் B வந்து லெஃப்ட் த பிஸ்னஸ். அப்போ பியோட டோட்டலே வந்து இவ்வளோ தான், 80 × 6 அவ்வளோதான் இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த இயர். ஓகே அவ்வளோதான். அப்போ 6 தான். இப்போ இந்த 6 கேன்சல் ஆயிரும், எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? அட் த எண்ட் ஆஃப் த இயர் த ரேஷியோ ஆஃப் த ப்ராஃபிட் A and B வந்து 51:40. அப்போ இங்கே ப்ராஃபிட் வந்து 51, இங்கே 40. ஓகேவா? இப்போ இதுதான் கதை. என்ன நடக்க போகுதுன்னா, இங்கே நல்லா பாருங்கள், ஒன்ஸ் அகெயின் இந்த ரேஷியோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன நடக்குது? A B இருக்கான். ஸோ 5x 80 அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிது. கீழே பார்த்தோம்னா 5x + 2 கீழே 51:40 அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிது. கரெக்டாக 51:40. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுவோம், பிகாஸ் ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கரெக்டாக அது டைம் பீரியடில் இருக்குது. ஓகே, அது பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே என்ன நடக்குது? இந்த 40 பார்ட்டு தானே 80, லாஜிக்கலி அதானே அர்த்தம். 40 தானே 80, பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் B தான். அப்போ 1 பார்ட் என்னது? 1 பார்ட் வந்து 2. அப்போ 1 பார்ட் 2னா 51 பார்ட் என்னது? 51 பார்ட்டு 102. இதுதான் 102. அப்போ இதுக்கு பதிலாக இங்கே என்ன எழுதலாம்? 102 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? அதானே 102. 102னா என்ன? 102 இது ரெண்டையும் ஆட் பண்ணி வர்ற வேல்யூ தான் 102. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறது 5x + 5x + 2. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 102. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 10x + 2 = 102. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸோட வேல்யூ 10. அவ்வளோதான் ஆன்சர். என்னது எக்ஸோட வேல்யூ? என்னது? வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம x = 10 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஓகே, a number 25 is divided by 12. ஸோ 25ஐ 12ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது த ரிமைண்டர் இஸ் எக்ஸ். ரிமைண்டர் என்ன வரும்? 2 12s are 24. அப்போ ரிமைண்டர் 1 அண்டு கோஷன் ஒய். 2 12s தானே 24. அப்போ கோஷன்றது 2 தான். ஓகே, ஃபைன் த வேல்யூ. அடப்பாவிலாம், எக்ஸ் + ஒய். we get the answer. சிம்பிள் சம். இது எதுக்கு நான் எடுத்து வச்சுன்னு தெரில. ஓகே, இப்போது இந்த சம்மை பார்த்துக்குவோம். ஸோ இப்போ இந்த சம்மில் x + 500 இன்வெஸ்டட் அட் 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கான்செப்ட் எடுத்துக்கிட்டாலே அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதாவது இதுதான் அதுக்கான ஃபார்மேட், PNR by 100. அதாவது P அப்படின்றது பிரின்சிபல், N அப்படின்றது டைம் பீரியட், R அப்படின்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா இந்த P அப்படின்றது இந்த பிரின்சிபல் தான் x + 500. ஓகேவா? அது அடுத்து இதை எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 இயர்ஸுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 10% கொடுக்குறாங்க. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 10% 2 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதுதான் 700. அப்படி இருக்கும்போது வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு இங்கே கொடுக்கப்பட்டதை அப்படி இந்த ஃபார்மெட்டில் அப்ளை பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் புரியணுன்றதுக்கான தான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப். நம்ம எக்ஸாம் டைத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்லாம் போகிறதுக்கு வேலையே இல்லை. பார்த்தோன்னே ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே டக்குன்னு செஞ்சு அவ்வளோதான். ஸோ இப்போ பிக்கு பதிலாக x + 500, N வந்து 2 years, R வந்து 10%. ஸோ இப்போ 10% நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம்? 10/100 அப்படின்னு சொல்லலாம், 1/10ன்னு சொல்லலாம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ 2 years அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்குது. ஸோ இப்போ 2 years அப்படின்னு சொல்லும்போது அண்ட் ஆல்சோ இங்கே நம்மளுக்கு 10% பெர் ஆனம் 1 இயருக்கு தான் சொல்கிறாங்க. அண்ட் இங்கே 2 years கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? 2 × 10%
அப்போ 20% அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம்ல, பிரச்சனை இல்லைல்ல. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 10%, இன்னொரு வருஷத்துக்கு 10%, டோட்டலாக 20%. ஸோ இப்போ அதை தான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இந்த 20% எப்படி எழுதிக்கலாம், 1/5 சொல்லிட்டு ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாம். கான்செப்ட் வைஸ் 20% 20/100, அப்போ அதை அடிச்சு கொடுத்தா என்னது 1/5 தானே. ஸோ அப்போ அதை தான் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே கொடுக்கப்பட்டது என்னது, இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். ரைட். ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 700 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க 700 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். எக்ஸோட வேல்யூ 3000. அவ்வளோதான் இந்த சம்முக்கான ஆன்சர். தான் ரொம்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்து 7th சம்மில் ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ன கிளாஸ் 8:7. அப்போ பாய்ஸு கேர்ள்ஸு 8, 7 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்போ இதில் 20 பாய்ஸ் ஜாயின் த கிளாஸ். த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் வந்து 10:7. 10:7. இங்கே நல்லா கேட்டிங்கன்னா 20 பாய்ஸ் மட்டும் தான் ஜாயின் பண்ணுறான். ஸோ கேர்ள்ஸ் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, பாய்ஸ் மட்டும்தான். அப்போ இங்கே பார்த்தாலே தெரியுது கேர்ள்ஸுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லைன்னு சொல்லிட்டு ரேஷியோவில் பார்த்தாலே தெரியுது. கரெக்டாக. அப்போ பாய்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கான். எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கான், 2 கூடியிருக்கான். அப்போ இந்த கூடுன இந்த 2 தான் நம்ம சேர்த்து 20 இருக்கும். அப்போ ஒரு பார்ட் என்ன 10 இருக்கும். அப்போ ஒரு பார்ட் 10னா ரேஷியோ படி 8னா 80, 7னா 70. இதுதான் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸாக இருப்பாங்க. கரெக்டாக. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸாக இருப்பாங்க. கரெக்டாக கேர்ள்ஸாக இருப்பாங்க. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அவ்வளோதான். 80 - 70 = 10. ஸோ ஆன்சர் கென் 10. ஓகே. அடுத்து 2 ட்ரெயின்ஸ். ஓகே, இந்த சம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 2 ட்ரெயின்ஸ் 180 மீட்டர்ஸ் 120 மீட்டர்னு சொல்லிட்டு 2 ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ட்ரெயின் ஏ ட்ரெயின் பின்னு கூட மென்ஷன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 180 மீட்டரில் ஒரு ட்ரெயின், 120 மீட்டரில் ஒரு ட்ரெயின் சொல்லிட்டு 2 டிஸ்டன்ஸில் அந்த 2 லென்த்தில் வந்து 2 ட்ரெயின் இருக்குது. சேம் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ பட் சேம் டைரெக்ஷனாக நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ரெண்டுமே ஒரே டைரெக்ஷன். அப்போது இந்த இதை பார்த்தாலே நம்மளுக்கு என்ன தெரியும்னா, இந்த இடத்துல ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம். ரிலேட்டிவ் ஸ்பீடு. அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட்னா என்ன அர்த்தம், ரிலேட்டிவ் ஸ்பீட்னா இப்போது ஏக்கு வந்து ஸ்பீடு S1 இருக்குது, பிக்கு வந்து ஸ்பீடு S2 இருக்குன்னா S1 - S2ஓ, அப்படி இல்லைன்னா S2 - S1ஓ. தட் மீன்ஸ் ஸ்பீடை வந்து ஸ்பீடுக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். அதுதான் ரிலேட்டிவ் ஸ்பீடு. இதுதான் பிகாஸ் ஆஃப் சேம் டைரெக்ஷனால். இது 2 ஆப்போசிட் டைரெக்ஷனாக ஸ்பீடை ஆட் பண்ணுவோம். அதுதான் அதுக்கான ரிலேட்டிவ் ஸ்பீடாக இருக்கும். இது சேம் டைரெக்ஷனாக ஸ்பீடை வந்து சப்ராக்ட் பண்ணுவோம். ஓகேவா, இதுதான் கான்செப்ட். பேசிக் கான்செப்ட் இதுதான். சேம் டைரெக்ஷனில் போகுது. அப்போ ஸ்பீடை சப்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. அண்டு இவங்க என்ன கொடுத்தாங்க, ஃபாஸ்டர் ட்ரெயின் ஓவர்ஸ்டேக்ஸ் ஸ்லோவர் ட்ரெயின். அதுதான் இன் 15 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ்லேயே வந்து இது பண்ணிடுது. ஃபாஸ்டர் ட்ரெயின் வந்து ஸ்லோவர் ட்ரெயினை வந்து 15 செகண்டில் பீட் பண்ணிட்டு போயிருது. பிகாஸ் ரெண்டுமே சேம் டைரெக்ஷன் தான். அப்போ போட்டு ஓடுற மாதிரி தான் கான்செப்ட். அண்டு இஃப் தேர் ஸ்பீட் ரேஷியோ வந்து 5:3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, கொடுத்த டேட்டா வரைக்கும் ஓகே. இப்போது ட்ரெயினோட கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, சேம் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் அண்ட் டைம் மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே இந்த டிஸ்டன்ஸ்ன்றது எதை மென்ஷன் பண்ணால், இதோட லென்த்தை தான் மென்ஷன் பண்ணுது. அப்போ இந்த 2 லென்த்தையும் நம்ம ஆட் பண்ணணும். அதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸாக அங்கே வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். அப்போ 300 டோட்டல் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு. நம்மளுக்கு நான் இப்போ தான் சொன்னேன் ரிலேட்டிவ் ஸ்பீடு, அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது நம்ம ஃபைன் பண்ணணும். டைம் கொடுத்துட்டான். டைம் எவ்வளோ கொடுத்துருக்கான், 15ன்னு கொடுத்துருக்கான். டி வந்து 15ன்னு கொடுத்துட்டான். ஓகே, சாரி, டி வந்து 15ன்னு கொடுத்துட்டான். ஓகே, இன்ட்டு 15. அப்போ இதை கேன்சல் பண்ணால் அப்போ எஸ் என்ன கிடைக்குது, 20ன்னு கிடைக்குதா. இப்போ இந்த 20ன்றது ரிலேட்டிவ் ஸ்பீடு. அண்ட் ஆல்சோ என்ன சொன்னேன், 20ன்றது 2 ஸ்பீடோட டிஃப்ரென்ஸ்னு சொன்னேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, 2 ஸ்பீடோட டிஃப்ரென்ஸ் தான் 20. இங்கே ஆல்சோ என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, 2 ஸ்பீடோட ரேஷியோ கொடுக்கப்பட்டிருக்கு. கரெக்டாக. ஸ்பீடு 1 ஸ்பீட் 2ன்னு சொல்லிட்டு 5:3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஏக்கும் பிக்கும். இதில் இங்கே என்ன பார்க்குறோம், ரிலேட்டிவ் ஸ்பீடுன்றது இந்த ஸ்பீடோட டிஃப்ரென்ஸ் தான் பார்த்தோம். அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் தானே இதுக்கு ஈக்குவல். இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 2. அந்த 2 பார்ட் தான் 20னா ஒரு பார்ட் 10. ஒரு பார்ட் 10னா அப்போ 5 பார்ட் என்னது, 5 பார்ட் வந்து 50, 3 பார்ட்டு 30. அப்போது ஸ்பீடு அது ஃபாஸ்டர் ட்ரெயின் அண்டு ஸ்லோவர் ட்ரெயினோட ஸ்பீடு தெரிஞ்சிருச்சா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கதை முடிஞ்சு. அப்போது எனக்கு ஸ்பீடு 1 ஸ்பீட் 2ன்னு சொல்லிட்டு 5:3ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 பார்ட்டு தான் எனக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் 20. அப்போது இந்த பார்ட் என்ன வரும், 50, 30 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது ஃபாஸ்டர் ட்ரெயினுக்கு, அதாவது ஏன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம்.
இது பின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இவங்க என்ன கேட்டிருக்காங்க, தென் ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்லோவர் ட்ரெயின் ஸ்பீட் என்னது 30 ஆன்சர். அவ்வளோதான். ஓகே, கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ட்ரெயினோட கான்செப்ட் எவ்வளோ தான் ஃப்ரெண்ட். நம்மளுக்கு சேம் டைரெக்ஷனில் போனால் ஸ்பீடை வந்து சப்ராக்ட் பண்ணணும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் போனால் ஸ்பீடை ஆட் பண்ணணும். ஓகே, அடுத்து லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள். லென்த் ஆஃப் த ரெக்டாங்குலர் 25% மோர் தென் பெர்த்து. ஸோ இதை எப்படி எழுதுறேன்னா 25% நம்ம பார்த்தது தான் 1/4. அப்போ 4 காட்டிலும் 1 கூட, அப்போ 5/4. அப்போது லென்த்து 5னா பெர்த்து 4ஆக இருக்கும். இப்படி தான் எழுதணும். ரொம்ப சிம்பிள், முடிஞ்சு. அதாவது 25% மோர்னா 100னா 125 தானே. அப்போ எல், அதாவது பெர்த்து 100னா எல் 125. இதை கேன்சல் பண்ண என்ன வரும், 4 5 தானே வரும் 25 டேபிளில் போட்டால். அதை தான் எழுதுகிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ லென்த்து வந்து 5னா பெர்த்து வந்து 4, முடிஞ்சு. அடுத்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா 500 சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபார்முலா என்னது, L/B. கரெக்டாக 500 சென்டிமீட்டர். ஓகே, சென்டிமீட்டர், அவ்வளோதான். இப்போ L/B அப்படின்றது என்னது 20x². கரெக்டாக 5x × 4x 20x² = 500. அப்போது 20x²னா இதை அடித்து கொடுத்தோம்னா 25, x² = 25. அப்போ x என்னது, x = 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்குமா. அப்போ x 5ன்னு வந்துருச்சு. ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள். பெரிமீட்டர் அப்படின்றது அதுக்கான ஃபார்முலா என்னது, 2 × L+B. கரெக்டாக 2 × L+B. ஸோ இப்போ இங்கே நம்மளுக்கு x வந்து 5ன்னு கிடச்சிச்சுன்னா அப்போ லென்த் என்னது 25, பெர்த் என்னது 20. ஓகே, அப்போ 2 × L+Bனா 2 × 25 + 20 45. ஸோ பெரிமீட்டர் என்னது 90 சென்டிமீட்டர். ஸோ தட் இஸ் ஆன்சர். அவ்வளோதான். அடுத்து பைப் A fills a tank 10 hours. ஓகேவா, அப்போ A வந்து 10 hours ஃபில் பண்ணுது, B வந்து 15 hours, B வந்து 15 hours ஃபில் பண்ணுது. ஸோ இது டைமு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். டைமு சேம், அதாவது டைமுக்கு இன்வெர்ஸ்லி, அதாவது எப்படி சொல்கிறது, இன்டைரக்ட் ப்ரொபோஷனல் தான். ஓகேவா, பிகாஸ் நம்மளுக்கு ஒர்க் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி தான். அப்போ நம்மளுக்கு வந்து ஒர்க்கு சேம் தான், எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் ஒரே கைண்ட் ஆஃப் ஒர்க்கை தான் முடிக்க போகிறாங்க, அந்த கான்செப்ட் தான். அப்போ அப்படி இருக்கும்போது டைமுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் தான் எஃபிஷியன்சியாக இருக்கும். ஓகேவா, அப்படி இல்லைன்னா இந்த டைம் இருக்குல்ல, இந்த டைமுக்கு எல்சிஎம் எடுத்துட்டா ஆன்சர் 10க்கும் 15க்கும் எல்சிஎம் என்னது 13 வரும். அப்போ 30னா இங்கே எது பண்ணால் 33, இங்கே எது பண்ணால் 32. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் தானே எனக்கு டோட்டல் ஒர்க்கு கிடைக்கும். கான்செப்டை தானே ஃப்ரெண்ட்ஸ், டைம் அண்ட் ஒர்க்குன்றதும் டைம் அண்ட் டிஸ்டன்ஸரும் கிட்டத்தட்ட சேம் கான்செப்ட் தான், அதில் மாற்றமே இல்லை. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா இதோட ரெசிப்ரோக்கல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்படி எழுதிக்கலாம், 10 15 15 10 கூட எழுதிக்கலாம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு டோட்டல் ஒர்க் என்னது 150. தாராளமாக போட்டு செம்ம ப்ரொசீட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பிகாஸ் சேம் ஒர்க்கு தான், ரெண்டு பேர் பார்க்க போகிறாங்க, அதனால் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ரைட்டா, அப்போ நான் தான் பண்ணுறேன். அப்போ இங்கே 3 இங்கே 2, எனக்கு அப்போ டோட்டல் ஒர்க் வந்து 30 அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. டோட்டல் ஒர்க்கு 30. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, பைப் ஏ வந்து ஓப்பன் 1 hour, பைப் ஏ ஓப்பன் 1 hour அண்டு பைப் பி ஓப்பன் 1 hour. ஸோ இதில் என்ன நடக்குது, இவன் 1 hour ஓப்பன் வேலை பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறான். அதே மாதிரி பைப் பி 1 hour வேலை பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறது. இதே மாதிரி ப்ராசஸ் கண்டினியூ ஆச்சு, மாற்றி நடக்குதுன்னா எவ்வளோ நேரத்தில் அந்த டேங்க் ஃபுல்லாக இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், பைப் ஏ வந்து 1 hour 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணும், 3 ஒர்க்கு இங்கேயே கொடுத்துருக்கு. அடுத்து பைப் பி வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு 2 ஓப்பன் பண்ணும். கரெக்டாக, அப்போ 2 பேரும் சேர்ந்து 2 மணி நேரத்தில் எவ்வளோத்த முடிப்பாங்க, இவன் 3 இவன் 2, அப்போ 2 மணி நேரத்தில் 5 முடிப்பாங்களா. இப்போ எனக்கு எவ்வளோ முடிக்கணும், 30 முடிக்கணும். அப்போ என்ன அர்த்தம், 6. அப்போ ஆன்சர் என்னது 12 hours. புரியுதா, அதாவது டோட்டல் ஒர்க்கு 30, 1 மணி நேரத்தில் இவன் ஒருத்தன் 3, 1 மணி நேரத்தில் இவன் 2, அப்போ 2 பேரும் சேர்ந்து 2 மணி நேரத்தில் 5. அப்போ 2 மணி நேரத்தில் 5னா எனக்கு வந்து 30 முடிக்கணும். அப்போ இங்கே 6 இங்கே 6, கரெக்டு தானே, அதானே வரும் சேமா. அப்போ 12 hours அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். அடுத்து இந்த சம்மில் ஆவரேஜ் ஆஃப் 30 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஆஃப் 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 16. ஓகே, அடுத்து ஸ்டூடெண்ட் ஜாயின், அதில் வந்து 5 பேர் சேர்றாங்க, அப்போ 35 ஆகும். சேர்ந்துட்டு 3 பேர் வெளியே போயிடுறாங்க, அப்போது 32 தான் இருக்குது. ஓகேவா, இந்த 32 அதாவது இந்த 32 பேர்த்துக்கு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 17. ஸோ 32
17. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும்போது இது வரைக்கும் வச்சுக்கோங்க டேட்டா. இஃப் த ஆவரேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லெஃப்ட், அதாவது லெஃப்ட் வெளியே ஆயிருப்பான்ல, அதாவது ஃபஸ்ட்டு 30 பேத்துக்கு ஆவரேஜ் 16, அடுத்து 32க்கு வந்து 17. இந்த 3 பேர் லெஃப்ட் ஆறான்ல, இந்த நம்ம சொல்கிறாங்க லீவுன்ட்டு, அந்த 3 பேரோட ஆவரேஜ் என்னென்னு பார்த்தோன்னா 15. அப்போ 3 பேத்துக்கு 15னா அப்போ 3 பேரோட டோட்டல் என்னவாக இருக்கும்? 45 இருக்கும். அதை சைடில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன கேட்குறேன்? ஃபைண்ட் த சம் ஆஃப் நியூலி ஆடட். நியூவாக ஒரு 5 பேர் ஆட் ஆனாங்களே, அவங்களோட சம் என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதாவது 30 பேருக்கு 16, 32 பேருக்கு 17. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதோட டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கோங்க. 2 இங்கே 1. இந்த டிஃப்ரென்ஸ் வச்சு இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த டிஃப்ரென்ஸ் வச்சு இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஷார்ட்கட் இதுதான். அப்போ வந்து என்ன வரும்? 2 17s are 34 ப்ளஸ்ஸு 1 30s are 30. ஸோ 64. இந்த 64ன்றது என்னன்னு பார்த்தோம்னா 30லேருந்து 32க்கு அந்த 2 பேர் ஆட் ஆயிருந்தாங்க, அந்த 2 பேர்த்தோட சம்மு. 30லேருந்து 32க்கு இந்த 2 பேர் ஆட் ஆயிருக்கான்ல, இந்த 2 பேர்த்தோட சம்மு தான் இந்த 64. ஓகே, கிடச்சிருச்சு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? மொத்தமாக 5 பேர் ஆட் ஆனாங்களே புதுசாக, அவங்களோட சம் கேட்குறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? இப்போ 2 பேர்த்தோட சம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 3 பேர்த்துக்கு ஆவரேஜ்னு சொல்லிட்டு 15ன்னு சொன்னாங்களா, அப்போ 3 பேர்த்தோட சம் என்னது? 45. அப்போது 2 பேர்த்தோட சம் 64, 3 பேர்த்தோட சம் 45, ரெண்டையும் ஆட் பண்ண என்னது ஆன்சரு? 109. இதுதான் 5 பேர் புதுசாக ஆட் ஆன 5 பேர்த்தோட சம்மு. அவ்வளோதான். இந்த கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். இங்கிட்டு உள்ளது இங்கிட்டு அதாவது இந்த இதுக்கான டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கணும், இந்த இதுக்கான டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கணும், அண்ட் இதுக்கான டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த டிஃப்ரென்ஸ் வச்சு இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும், இந்த டிஃப்ரென்ஸ் வச்சு இதை மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான் கான்செப்ட். ஷார்ட்கட் இது தான். அடுத்து ஸ்பீட் ஆஃப் த போட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பீட் ஆஃப் த போட் ஆல்ரெடி போட்டு ஸ்ட்ரீம் கான்செப்ட் பார்த்துருப்போம். இதில் ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் ஆஃப் த போட் ஸ்டில் வாட்டர் வந்து 15. அண்டு இஃப் த டைம் டேக்கன் பை போட் கவர் 440 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீமில் போகுது. அப்போ டவுன் ஸ்ட்ரீமில் 440 கிலோமீட்டர் போகுது. எவ்வளோ நேரத்தில் போகுது? 22 மணி நேரத்தில் போகுதுன்னா அப்போ டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்னது? 20. அப்போ டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு 20, போட் ஆஃப் த ஸ்பீடு வந்து 15னா அப்போ ஸ்ட்ரீம் என்னவாக இருக்கும்? இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் தானே 5. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். என்ன கேட்குறேன்? ஸ்பீடு. அவ்வளோதான், ஸ்பீடு ஆஃப் த ஸ்ட்ரீம் தான் கேட்குறான். இதுதான் ஆன்சர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் போட் அண்டு ஸ்ட்ரீம் கான்செப்ட் பார்க்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது, ஸோ பாருங்கள். அடுத்து டோட்டல் பாப்புலேஷன் வந்து 27,000. ஓகே, விச் இஸ் லெஸ் தென். சூப்பர் சம்மு. ஸோ இது ஏ, இது பி. நான் 0வை லிமிட் பண்ணிடுறேன். ஸோ 0வை லிமிட் பண்ணி, அதாவது எனக்கு தேவையான எடுத்துக்குவேன். இப்போ டோட்டல் பாப்புலேஷன் ஏ வந்து 27. ஓகேவா? இது வந்து 40% கம்மியாக இருக்கான். யாருக்கு கம்மியாக இருக்குது? பிக்கு கம்மியாக இருக்கான். ஓகே, 40%ன்னு என்ன அர்த்தம்? 2/5. இது கம்மியாக இருக்குன்னு என்ன அர்த்தம்? 5ல் 2 கம்மின்னு அர்த்தம். அப்போ 2 கம்மினா 3/5 தான் இருக்குது. அந்த 3 தான் என்னது? இந்த 27. அப்போ 3 is 27னா 5 என்னது? 45. அப்போ பி என்னவாக இருப்பான்? 45 இருப்பான். ஓகே, 45 இருப்பான். இது எல்லாமே ரேஷியோ, பெர்சன்டேஜ், ஆவரேஜ், இந்த கான்செப்ட் பேசிக்கு. அவ்வளோதான். அடுத்து த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் மேல் டு ஃபீமேல் பாப்புலேஷன் பி என்னவாக இருக்கான்? 5:4 இருக்கான். அப்போ பி வந்து 5:4னா இந்த 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 5:4னா இந்த 9 பார்ட்ஸ் தான் என்னது? 45. அப்போ இந்த 5 பார்ட் என்னது? 1 part 5னா 5 part 25, இது 20. கரெக்டாக? 5 part 25, இது 20. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 5:4 அப்படின்றது மேலு ஃபீமேலு. அப்போ 25 20 எழுதிக்கலாமா? இவன் என்ன கேட்குறான்? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மேல் பாப்புலேஷன். அவ்வளோதான். அப்போ அது 25 தான். 25னா என்ன சென்ஸு? 25,000. அவ்வளோதான், இதான் ஆன்சர். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஷார்ட்டாக ஈஸியாக சம்ஸை முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக முடிச்சிடணும். ஓகே, இப்போ நம்ம வந்து அதில் டிஏ பார்க்க போகிறோம். ஓகேவா? டிஏயில் இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட்டு வந்து அந்த இதையே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதையே நான் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ இதில் டிஏயில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா,
நம்மளுக்கு வந்து ஷோ தட் டோட்டல் நம்பர் ஆஃப் கேக்ஸ் ஐட்டம் கொடுத்துருக்காங்க. கப் கேக் அண்ட் லெமன் கேக்குன்னு சொல்லிட்டு 2 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேக் கொடுத்துருக்காங்க. அண்டு இது சோல்ட் ஆயிருக்கு எத்தனை நாள்னு பார்த்தோம்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு 5 நாளில் சோல்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ அதுக்கான டேட்டா தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த டேட்டா வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 7ஓட மல்டிபிள்ஸாக போகிற மாதிரி இருக்கும் டேட்டா. அதாவது மண்டேல நம்மளுக்கு டோட்டல் கேக்ஸ் எப்படின்றது என்னென்னு கொடுத்துருப்பாங்க. அண்டு வந்து கப் கேக்கோட இது டேட்டா மட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம், டோட்டல்லேருந்து இந்த கப் கேக்கை சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு லெமன் கேக் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அண்டு இந்த அளவும் இந்த யூனிட் அளவும் வந்து நம்மளுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா 7ஓட மல்டிபிள்ஸாக கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம இதை கவனமாக கால்குலேட் பண்ணணும். ஒவ்வொன்றும் 7ஓட டேபிள்ஸ் வச்சு யூஸ் பண்ணி ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணி நம்ம ஒரு டேபிள் ஃபார்மேட் பண்ணியாச்சு. ஓகேவா? முடிஞ்சு. இப்போ அடுத்து சம்குள்ளே போவோம். ஸோ அப்போ அந்த ஃபார்மேட்டை கையில் வச்சுக்கோங்க. அதுலேருந்து சம்குள்ளே போவோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, த டோட்டல் நம்பர் ஆஃப் கேக்ஸ் சோல்டு ஆன் சாட்டர்டே. அதாவது புதுசாக ஒரு டேவை உள்ளே கொண்டு வராங்க சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாட்டர்டே எப்படி இருக்குன்னா 23 மோர் தென் வெனஸ்டேயில் எத்தனை நம்ம கேக் செஞ்சுருப்போமோ அதை கட்டில 23 மோர். வெனஸ்டேயில் எவ்வளோ செஞ்சுருக்கோம், 77 செஞ்சுருக்கோம். அதுலேருந்து 23 மோர்னா அப்போ 100. என்னது 100? சாட்டர்டேயில் 100. ஓகே, டோட்டல் கேக் வந்து சாட்டர்டேயில் 100. அண்டு நம்பர் ஆஃப் கப் கேக் சோல்டு கப் கேக் சோல்டு சாட்டர்டே என்னென்னு பார்த்தோன்னா 45. அப்போ அந்த 100ல் கப் கேக் வந்து 45 இருக்குது. அப்போ லெமன் என்னவாக இருக்கும், 55 தானே இருக்கும். அவ்வளோதான். அப்போ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் லெமன் கேக்குன்னு சொன்னால் லெமன்ஸ் ஈக்குவல் டு 55ன்னு சொல்லிட்டு நம்மளோட ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், ஒரு சம் முடிஞ்சு. ரொம்ப சிம்பிள். அடுத்து செகண்ட், ஆன் ஃப்ரைடே. ஓகே, ஃப்ரைடேவோட டேட்டா சொல்ல போகிறாங்க. த நம்பர் ஆஃப் சாக்லேட் கேக்ஸ் சோல்ட் இஸ் டபுள் தட் லெமன் கேக்ஸ் ஆன் ஃப்ரைடே. ஸோ அப்போ ஃப்ரைடேயில் லெமன் கேக் என்னது 28. இப்போ சாக்லேட் கேக் என்னன்னு பார்த்தோம்னா லெமன் கேக்கை காட்டிலும் டபுள். அப்போ லெமன் கேக்கை காட்டிலும் டபுள் டைம்ஸ் என்னது 56 தான் இங்கே என்னது சாக்லேட் கேக்காக இருக்குது. ஃபைண்ட் த சாக்லேட் கேக்ஸ். அவ்வளோதான், டேட்டா ரொம்ப முடிஞ்சு. ஜஸ்ட்டு மல்டிப்ளை பை 2 தான். ஸோ 56 தான் ஆன்சர். ஓகே, செகண்ட் சம் முடிஞ்சு. அடுத்து தேர்ட் சம். ஆன் தேர்ஸ்டே த டோட்டல் நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் சோல்ட் தேர்ஸ்டேயில் சொல்கிறாங்க. தேர்ஸ்டேயில் டோட்டல் பார்த்தோம்னா 91. தேர்ஸ்டேயில் ஓகேவா, தேர்ஸ்டேயில் டோட்டல் நம்பர் ஆஃப் கேக்ஸில் 1/7 லெஸ் தென் தான் யார் ஐஸ்கிரீம். ஸோ இப்போ கவனமாக கவனிக்கணும். 91 டோட்டல் கேக்ஸ் விற்கப்பட்டிருக்கு. ஓகேவா, டோட்டலாக 91 கேக்ஸ் விற்கப்பட்டிருக்கு. அதில் எனக்கு ஐஸ்கிரீம் பார்த்தோம்னா 91ல் 1/7. அதாவது கேக் ஐட்டத்தை வச்சு ஐஸ்கிரீமை கம்பேர் பண்ணுறாங்க. அதுக்காக இந்த 91க்குள்ளே ஐஸ்கிரீம் இருக்குன்ற லாஜிக் இல்லை. கேக் ஐட்டத்தில் 91 விற்கப்பட்டிருக்குல்ல டோட்டலாக, அந்த 91ல் 1/7 லெஸ்ஸு. 1/7 லெஸ் தான் என்ன அர்த்தம், 1/7க்கு லெஸ்னா 1 கம்மின்னு அர்த்தம். அப்போ 6/7. அப்போ 91ல் 6/7 எனக்கு என்ன விற்கப்பட்டிருக்கு, ஐஸ்கிரீம் விற்கப்பட்டிருக்கு. அப்போ 6/7 என்னன்னு கண்டுபிடிச்சா எனக்கு ஆன்சர் என்ன வரும், 13. ஸோ வந்து 78 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். ஓகேவா, அப்போ ஆன்சர் என்னதுன்னு பார்த்தோம்னா 78. ஸோ கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது எனக்கு டோட்டலாக கேக் ஐட்டம் வந்து 91 விற்கப்பட்டிருக்கு. அது இப்போ பிரச்சனை இல்லை. டோட்டலாக கேக் ஐட்டம் வந்து 91 வந்து தேர்ஸ்டேயில் விற்கப்பட்டிருக்கு. அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 91 கம்பேர் பண்ணி, அதாவது 91 வச்சு அந்த டேட்டாவை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா ஐஸ்கிரீமை வந்து நான் மீன் பண்ணுறேன். ஸோ அப்போ ஐஸ்கிரீம் எப்படி விற்கப்பட்டிருக்குன்னா இந்த 91க்கு 1/7 கம்மி, அதாவது 6/7ன்ற அந்த கணக்கில் எனக்கு வந்து ஐஸ்கிரீம் விற்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அவ்வளோதான். அடுத்து ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் கப் கேக்ஸ் சோல்ட் அண்ட் டியூஸ்டேல கப் கேக் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 49 டியூஸ்டே. அண்ட் நம்பர் ஆஃப் லெமன் கேக் சோல்ட் ஆன் மண்டே. லெமன் கேக்கில் மண்டேல எத்தனை லெமன் கேக் பார்த்தோன்னா 21. ஸோ இப்போ இதை ரேஷியோ அடிச்சு கொடுத்தா 7:3. ஸோ வி கெட் த ஆன்சர். அவ்வளோதான். அடுத்து ஃபைண்ட் த சம் ஆஃப் நம்பர் ஆஃப் லெமன் கேக் சோல்ட் ஆன் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. லெமன் கேக் சோல்ட் ஆன் மண்டே 21, டியூஸ்டே 21, வெனஸ்டே 42. ஸோ இப்போ இதோட சம் என்னது 84. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள் சம். அவ்வளோதான். அடுத்து ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சம் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் கேக்ஸ் சோல்ட் ஆன் டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே. ஸோ டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே டோட்டல் சம்முன்னு பார்த்தோம்னா 147. இது டியூஸ்டேக்கு, இது வெனஸ்டேக்கு. ஓகே. அண்டு த நம்பர் ஆஃப் லெமன் கேக் சோல்ட் ஆன் ஃப்ரைடே.
ஃப்ரைடேல எத்தனை லெமன் கேக் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 28. இது ரெண்டத்தோட டிஃப்ரென்ஸ் 147, 28 ஏன்னா ஒரு 19 வருமா, 119 வரும். கரெக்டாக? எஸ். ஸோ இதுதான் ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ ரொம்ப சிம்பிள். டவுட் இருக்கிற பட்சத்தில் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.